பாஜக நடத்தும் ரகசிய ஆபரேஷன், அமித்ஷா போடும் அதிரடி ஸ்கெட்ச், களமிறங்கிய புலனாய்வு படை, மொபைல் எண்ணை மாற்றிவிட்டு ஓட்டம் பிடிக்கும் திமுகவின் அமைச்சர்கள். திமுகவை திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லிக் கொண்டாலும் அது ஊழல்வாதிகளின் முன்னேற்ற கழகமாகவே செயல்பட்டு கொண்டு வருகிறது. அந்த வகையில் 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடு ஊழல் சாம்ராஜ்யமாகிவிட்டது. அந்த அளவுக்கு திமுகவின் அத்தனை அமைச்சர்களும் போட்டி போட்டுக் கொண்டு ஊழல் செய்துள்ளார்கள். இதனிடையில் தான் ஊழல் அமைச்சர்களை கட்டம் கட்ட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். என்றாலும் மு.க.ஸ்டாலின் பொறுத்தவரை நிரந்தர டிஜிபியை நியமித்தால் திமுகவின் ஊழலுக்கு சிக்கலாகும் என்று பொறுப்பு டிஜிபியை நியமித்துக் கொண்டு லஞ்சம் ஒழிப்புத்துறையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு யார் மீதும் கைது நடவடிக்கை எடுத்து விடாமல் பாதுகாத்து வருகிறார். என்றாலும் அடுத்தபடியாக தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுக்குள் நுழைந்ததுமே முழு கட்டுப்பாடும் அவர்களுக்கு மாறும்போது பல அதிரடி மாற்றங்கள் நடக்கப் போகிறது. அந்த வகையில் திமுகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் துரைமுருகன், ஏவாவேலு, ஐ. பெரியசாமி, பொன்முடி, செந்தில் பாலாஜி, கே.என். நேரு போன்ற பல ஊழல் புள்ளிகளின் வழக்குகள் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளன. குறிப்பாக டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் கே.என். நேருவை இலக்காக வைத்து அமலாக்கத்துறை காய் நகர்த்தி வருவது திமுக வட்டாரத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மேலும் சில திமுக அமைச்சர்கள் தற்போது தமிழகத்தில் தீவிரமாக கண்காணிக்கப்படுவது பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது தேர்தல் நெருங்கி கொண்டு இருப்பதால் மொத்த ஊழல் பணத்தையும் வெளிநாடுகளில் பதுக்குவது, தேர்தல் பட்டுவிடாவிற்காக பதுக்கி வைத்திருக்கும் பணங்களை வெளியில் எடுத்து விடுவது போன்ற பலதரப்பட்ட வேலைகளில் திமுக பிள்ளைகள் தற்போது இறங்கியிருக்கிறார்களாம். அதன் காரணமாக தேர்தல் நிதி என்ற பெயரில் பல ஆயிரம் கோடி திமுக புள்ளிகள் மக்களுக்கு கொடுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இதனால் முக்கிய அமைச்சர்கள் தங்களது பகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகிகளுடன் தற்போது டீல் செய்ய தொடங்கியிருப்பதாக உளவுத்துறை தகவல்கள் கசிந்திருக்கின்றன. இதன் காரணமாக கருப்பு பணத்தை களத்தில் இறக்கிவிடும் திமுக புள்ளிகளை கட்டம் கட்டி இறக்கிவிடும் முயற்சிகள் மத்திய அரசின் புலனாய்வுப்படை களத்தில் இறங்கியிருக்கிறது. இதன் காரணமாக திமுக புள்ளிகள் யார் யாருடன் லிங்க் வைத்திருக்கார்கள், யார் யார் மூலம் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு கருப்பு பணத்தை இடமாற்றுவார்கள் என்பதை அறியும் முயற்சியில் மத்திய அரசு இறங்கி இருப்பதால் இதனால் திமுக புள்ளிகள் உஷாராகிவிட்டார்கள். அதனால் தங்கள் போனில் பேசுவதை புலனாய்வுத்துறையினர் மோப்பம் பிடித்து விடக்கூடாது என்பதற்காக இதுவரை தாங்கள் பயன்படுத்தி கொண்டு வந்த செல்போன் எண்களை அத்தனை திமுக புள்ளிகளுமே அவசர கதியில் மாற்றியுள்ளார்களாம். அமைச்சர்களுக்கு நெருக்கமாக உள்ள நிர்வாகிகள், மேனேஜர்கள் போன்றவர்களும் தங்களுடைய மொபைல் எண்களை மாற்றி வேறு புதிய எண்களை ரகசியமாக வைத்திருக்கிறார்களாம். இந்த புதிய எண்களை பயன்படுத்தி கருப்பணத்தை பட்டுவாடா செய்யும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய புலனாய்வுத்துறை நம்மளை தீவிரமாக கண்காணிக்கிறார்கள், அதனால் அனைவரும் கவனத்துடன் செயல்பட வேண்டும். குறிப்பாக பணம் பட்டுப்படா விவரத்தில் எந்தவித சட்ட சிக்கலும் வந்துவிடக்கூடாது என்று திமுக புள்ளிகளை அறிவுறுத்தியுள்ளாராம். அதன் காரணமாகவே இந்த முறை கடந்த காலங்களை விட திமுக தரப்பு எச்சரிக்கையாக செயல்பட்டு வருகிறார்களாம். முக்கியமாக எப்போதுமே தங்களை சுற்றி இருக்கும் திமுக நிர்வாகிகளை இந்த பணப்பட்டுவாடா விஷயத்தை இன்வால்வ் பண்ணாமல் புதிய நபர்களை, அரசியலுக்கு சம்மதமில்லாத நபர்களை ஈடுபடுத்தி இருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன. அந்த அளவுக்கு தங்கள் மீது யாருக்கும் சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மொபைல் எண்களை மாற்றி தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பயன்படுத்தி, அரசியலில் சம்மதமில்லாத நபர்களை பயன்படுத்தி இந்த விவகாரத்தில் திமுகவினர் பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. என்றாலும் இதுபோன்ற தேர்தல் நேரங்களில் அரசியல் புள்ளிகள் பலவிதமான சூழ்ச்சிகளை செய்வார்கள் என்பதை அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகள் தங்களது அனுபவத்தில் பார்த்திருப்பது இருக்கும் என்பதனால் திமுகவில் இதுபோன்ற சூழ்ச்சிகளை முறியடிக்கும் வகையில் பல புலனாய்வு அமைப்புகளை களமிறக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தற்போதைய நிகழ்வுப்படி தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை, புலனாய்வுத்துறை அனைத்தும் மு.க.ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அதனால் திமுக புள்ளிகளை அவர்கள் காப்பாற்றுவார்கள் என்றாலும் தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டுக்கு வரும்போது மு.க.ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் இருந்த அனைத்து அதிகாரமும் அவர்களது கைக்கு மாறிவிடும். அதன் காரணமாகவே அந்த சமயத்தில் மத்திய புலனாய்வு அமைப்புகள் அதிரடியாக களமிறங்கி தற்போது கண்காணித்து வரும் அனைத்து திமுகவின் சீக்ரெட் புள்ளிகளையும் கட்டம் கட்டி விடுவார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அந்த வகையில் டெல்லி நடத்தும் இந்த ரகசிய ஆபரேஷன் தேர்தலுக்குள் திமுகவின் 8 முதல் 10 புள்ளிகள் சிக்கிவிடுவார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள். மேலும் இதுபோன்ற உடனுக்குடன் நிகழக்கூடிய செய்திகளை அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.